பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம், ஜாதியின் பக்கம் நில்லாதே, நீதியின் பக்கம் நில் என்கிற தலைப்பிலே வேதத்தில் காணப்பட்ட, அதாவது ஜாதியின் பக்கம் நின்றவர்களையும் ஜாதியின் பக்கம் நில்லாதவர்களையும் பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் பர்னபாவும் பேதுருவும் ஜாதியின் பக்கம் நின்றார்கள், பவுலோ நீதியின் பக்கம் நின்றதை வேத வசனத்தின் அடிப்படையில் நேற்று பார்த்தோம். இன்றைக்கு ஒரு ஆளை காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க. இந்த மனிதன் ஜாதியின் பக்கம் நில்லாமல் நீதியின் பக்கம் நின்றதை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு ஜாதியின் பக்கம் நின்றதனால ஏற்பட்ட விளைவு என்ன என்பதை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, நீங்கள் யோசேப்புடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது, யோசேப்பு செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். நன்றாய் கவனிக்கணும். செய்யாத குற்றத்திற்காக அவர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். இப்போ பாருங்க, சிறைச்சாலைக்கு அனுப்பினது யார் என்றால் எகிப்தியன். ஒருவேளை சிறைச்சாலையில் யார் இருந்திருப்பா? சிறைச்சாலையில் தலைவனாக நிச்சயமாக ஒரு எகிப்தியன் தான் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உண்மைதானே? அதாவது எகிப்து தேசத்தில் சிறைச்சாலையில் முக்கியமான பொறுப்புல யார் இருப்பா? முக்கியமான பொறுப்புல கண்டிப்பா ஒரு எகிப்தியன் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ போத்திபாரும் எகிப்தியன், சிறைச்சாலைக்காரனும் எகிப்தியன். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, சிறைச்சாலைக்கு வந்த யோசேப்பை அந்த சிறைச்சாலைக்காரன் பார்க்கிறான். யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை கண்டுகொண்டார். அது மாத்திரமல்ல, யோசேப்பின் மேல எந்த தப்புமே இல்லை என்பதையும் கண்டு கொண்டார். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39, 22, 23 படிக்கிறேன். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் சொல்வதையெல்லாம் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. நன்றாய் கவனியுங்கள். இப்போ கொஞ்சம் யோசிங்களா. இதை நான் இந்த கண்ணோட்டத்தில் யோசிங்க. எப்படின்னா, ஜெயிலில் போட்டது யாரு? நம்மாளு. சரியா? அதாவது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது யாரு? அடுத்த ஆளு. நல்லா கவனிங்க. ஜெயிலில் போட்டது யாரு? நம்மாளு. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது யாரு? அடுத்த ஜாதிக்காரன். ஆனால் நல்லா கவனிக்கணும், இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற மனுஷனோ நம்ம ஆளுக்கு தான் துணையா நிற்கணும்னு நினைப்பான், நம்ம ஆளு பக்கம் தான் நிற்கணும்னு நினைப்பான். ஆனால் இந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்புக்கு சாதகமாக நிற்கிறான். அதைத்தான் நான் இப்படியாக பார்க்கிறேன். ஜாதியின் பக்கம் நிற்கவில்லை. யோசேப்பு கிட்ட தான் நீதி இருக்கு, யோசேப்பு கிட்ட தான் உண்மை இருக்கு. அப்போ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு சில பேர் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவுதான் தப்பு பண்ணாலும் அவன் நம்ம ஜாதிக்காரன் சொல்லி அவனுக்கு ஜால்ரா போடுறாங்க, பாத்தீங்களா? ஆனா இந்த சிறைச்சாலைக்காரன், இந்த சிறைச்சாலை தலைவன் தப்புக்கு ஜால்ரா அடிக்கிறவன் இல்லை, ஜாதிக்கு ஜால்ரா அடிக்கிறவன் இல்லை. எங்கே நீதி இருக்கிறதோ அங்கே நிற்கிறான். இவன் என்ன பண்றான்? யோசேப்புடைய கையில சில பொறுப்புகளை கொடுத்து, கைதிகளை கொடுத்து, எல்லாவற்றையும் அவன் வசத்தில் ஒப்புவித்து அவன் அதை கேளாதிருந்தான்னு வேதம் சொல்லுது. சிறைச்சாலையிலே யோசேப்புக்கு ஒரு உயரிய இடத்தை இந்த சிறைச்சாலைக்காரன் கொடுத்தான். நல்லா கவனிக்கணும். ஒருவேளை மற்றவங்களா இருந்தா என்ன யோசிச்சிருப்பாங்க? இவனை ஜெயிலில் போட்டது நம்மாளு, இவனை ஜெயிலில் போட்டது நம்மாளு, நம்ம ஜாதிக்காரன், இவன் நம்ம ஜாதிக்காரன் குடும்பத்தில் ஏதோ பண்ணிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி வன்மை வச்சு பழி வாங்குவாங்க. ஆனால் இவனை பாருங்க, நம்ம ஜாதிக்காரனே இவனதுக்கு உள்ள போட்டாலும் அவன் தான் தப்பு பண்ணியிருக்கான், இவன் மேலே என்ன இல்லை, தப்பு இல்லைன்னு சொல்லி ஜாதியின் பக்கம் நிற்காம இந்த சிறைச்சாலைக்காரன் நீதியின் பக்கம் நின்னா. அப்ப நல்லா கவனிங்க. யோசேப்பு சிறைச்சாலையில் இருக்கும்போது யோசேப்பை சிறைச்சாலையில் போட்ட போத்திபார் எகிப்தியன், சிறைச்சாலைக்காரனும் நிச்சயமாக எகிப்தியனா தான் இருந்திருப்பான். அப்போ இந்த சிறைச்சாலைக்காரன்
தன்னுடைய ஜாதிக்காரனுக்கு சாதகமாக யோசேப்பை துன்பப்படுத்தவில்லை, யோசேப்பை கஷ்டப்படுத்தவில்லை. இந்த சிறைச்சாலைக்காரன் கண்டுபிடித்தான், நம்ம ஜாதிக்காரனா இருந்தாலும் தப்பு செய்யாத ஒருத்தனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கான். அதனால தப்பு செய்யாத யோசேப்புக்கு தான் துணையா இருக்கணுமே தவிர தப்பு செய்யாதவனை ஜெயிலில் போட்ட நம்ம ஜாதிக்காரனுக்கு துணையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த சிறைச்சாலைக்காரன் தப்பு செய்த தன் ஜாதிக்காரனுக்கு துணையா நிற்காம தப்பு செய்யாத யோசேப்புக்கு அடுத்த ஜாதிக்காரனுக்கு துணையா நின்னான். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஜாதியின் பக்கம் நிற்காத, நீதியின் பக்கம் நில்லு. மறுபடியும் சொல்றேன், போத்திபார் எகிப்தியனுக்கு எகிப்தியன் துணையா நிற்கல, ஆனால் எகிப்தியன் எபிரேயனுக்கு துணையா நின்னான். ஏன்னா எபிரேயன் கிட்ட தான் நியாயம் இருந்துச்சு, நீதி இருந்துச்சு. எகிப்தியன் கிட்ட நீதி இல்லை, நியாயம் இல்லை. செய்யாத தப்புக்கு யோசேப்புக்கு ஜெயிலுக்கு வந்திருக்கிறாருன்னு சொல்லி இந்த சிறைச்சாலைக்காரன் யோசேப்பின் பக்கம் இருந்த நீதியை கண்டபடினால் அவன் நீதியின் பக்கம் நின்னான், தன் ஜாதியின் பக்கம் நிற்கவில்லை. நாம் எப்படி இருக்கோங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நாளைக்கு ஜாதியின் பக்கம் நின்றதால் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய சேதத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.